பெரி இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பார்மசி, நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று. 100% வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை. ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை. பெரி, எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள். வணக்கம் ஜெயஹிந்த். வளைகுடாவில் நடக்கக்கூடிய யுத்தத்தை பற்றி இன்னொரு மிக முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம். 1ஆம் தேதி ஏப்ரல், அதாவது 31ஆம் தேதி மார்ச் நம்ம ஏற்கனவே ஒரு ப்ரெடிக்ஷன் கொடுத்துருந்தோம். இந்த வீக்கெண்ட், அதாவது வரக்கூடிய 6ஆம் தேதி வரைக்குமான சம்பவங்கள் நம்ம க்ளோஸாக வாட்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் ஒரு சமயம் இந்த போர் அப்படின்றது 2 to 4 வாரம் தொடரும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய நாட்டு மக்களுக்கும் உலக மக்களுக்கும் அறிவிச்சிருந்தார். அதன் பிறகு இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் அப்படின்ற இந்த குறுகிய பாதையை ஈரான் இதுக்கு மேலே டிஸ்டர்ப் பண்ணாங்கன்னா அவங்களுடைய எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நாங்கள் தாக்குவோம், மின்சாரத்தை தாக்குவோம்னு சொல்லியிருந்தாரு. இப்போது ஒரு மிகப்பெரிய தாக்குதலை அமெரிக்கா செஞ்சுருக்காங்க. ஆனால் அது மின்சாரம் மேலே கிடையாது, அங்கே இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான பிரிட்ஜு மேலே. 2ஆம் தேதி ஏப்ரல் காலையில் பார்த்தீங்க அப்படின்னா மிக முக்கியமான ஒரு பிரிட்ஜை வந்து தாக்கியிருக்கிறாங்க. B1 பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய அசீமியா பிரிட்ஜ், கராஜில் இருக்கக்கூடிய ஒரு இடம். அல்பார்ஸ் ப்ராவின்ஸில், அதாவது தெஹரான்லேருந்து, தலைநகரத்துலேருந்து 40 கிலோமீட்டர் மேற்கில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான பிரிட்ஜ். அந்த நாட்டோடைய தலைநகரத்தை மேற்கு பகுதியை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு மிக மிக கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பாலத்தை தான் இப்போ அமெரிக்கா தகர்த்துருக்குறாங்க. இது அமெரிக்கா, இஸ்ரேல் 2 விமானப்படையும் ஒன்றா சேர்ந்து டபுள் டேப் ஏர் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை செஞ்சுருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். வளைகுடா நாடுகள்லேயே மிக உயரமான பிரிட்ஜ் இதுதான். 136 மீட்டர் உயரம் உள்ள பிரிட்ஜு இது. பார்த்தீங்கன்னா கராஜ் நகரத்துக்கும் தெஹரான் தலைநகரத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரே கம்யூனிகேஷன் இந்த பிரிட்ஜ் தான். இந்த பிரிட்ஜு தான் மிலிட்ரிலி இவங்களுக்கு ஏவுகணைகளை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு பயன்படுத்தினாங்க. அதனால தான் தாக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது இதில் பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல ஒரு தாக்குதல், டபுள் டேப் அட்டாக் அப்படின்றது என்ன அப்படின்னா, முதல்ல ஒரு தாக்குதல் நடத்தி அந்த பிரிட்ஜை ஃபுல்லாக உடைக்காமல் அங்கே இருக்கக்கூடிய இராணுவம், ஈரானோடைய IRGC மற்றும் இராணுவம் அந்த இடத்துக்கு போகும்போது 1 hour கழித்து மீண்டும் தாக்கியிருக்காங்க. ஏன்னா அப்போ தான் அதிகமான வீரர்கள் கொல்லப்படுவாங்க அப்படின்றது. ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டன்ஸு, ரெஸ்கியூ டீம், அந்த பிரிட்ஜை சீரமைக்கிறதுக்கான இன்ஜினியரிங் படைப்பிரிவு எல்லாம் போவாங்க. அதை வந்து 2வது முறை தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. ஸோ டபுள் டேப் இதுன்றத ஒரு போர் யுக்தியை பயன்படுத்தியிருக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். கம்ப்ளீட்டாக அந்த பிரிட்ஜு கொலாப்ஸ் ஆகிருக்கு. 2 சைடுமே அந்த இடத்துல நிற்கக்கூடியதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இது பார்த்தீங்க அப்படின்னா கராஜில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு எமர்ஜென்சி, அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டலுக்காக தலைநகரம் வரணும் அப்படின்னா இனிமேல் அவங்க வர முடியாது. அந்த அளவுக்கு அந்த பிரிட்ஜ் வந்து மோசமாக தாக்கப்பட்டிருக்கு அப்படின்றத பார்க்குறோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது அவங்களுடைய இந்த அழுத்தம் என்னன்னா, மின்சாரத்தை தாக்குவோம் அப்படின்னு சொல்லி எச்சரிக்கையை விடுத்துட்டு பிரிட்ஜை தாக்குனது ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலான ஒரு டைவர்ஷன் ஒரு பக்கம் இருந்தாலும், மின்சாரத்தை தாக்குவோம்னு நாங்கள் சொல்லுவோம் ஆனால் தயங்க மாட்டோம், அதையும் நாங்கள் தாக்குவோம் அப்படின்ற ஒரு ப்ரெஷர், மிலிட்ரி ப்ரெஷருமே பில்டப் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்குறோம். இது பார்த்தீங்கன்னா ஈரானோடைய ஒரு ஐகானிக் சிவில் இன்ஜினியரிங். நம்மளுடைய மும்பையில் இருக்கக்கூடிய அந்த கடல் பாலத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், மும்பை போகிறவங்க எல்லாருமே அங்கே நின்று ஃபோட்டோ எடுக்கணும்னு ட்ரை பண்ணுவாங்க. வேர்லி சீலிங் பாலத்தை, இல்லை நம்ம தெற்கு பக்கம் நம்ம மாநிலத்துக்கு வந்தோம் அப்படின்னா பாம்பன் பாலத்தை நம்ம ரொம்ப பெருமையாக பார்ப்போம். ஒரு இன்ஜினியரிங் வண்டர் அது. அந்த மாதிரி அந்த நாட்டோடைய கட்டுமானத்துறைக்கோ அடையாளமாக இருந்த B1 பிரிட்ஜை தான் இந்த முறை இவங்க தாக்கி அழிச்சிருக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சையத் அப்பாஸ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்ட்ரைக்கிங் சிவிலியன் ஸ்ட்ரக்சர்ஸ், இது வந்து முழுவதும் மக்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு பாலம், அன்ஃபினிஷ்டு பிரிட்ஜெல்லாம் தாக்குறது அப்படின்றது ஈரானை சரண்டர் அடைய வைக்காது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதிரி வந்து இன்னும் தாக்கப்படுவான், நாங்கள் இன்னும் பதிலுக்கு தாக்குவோம் அப்படின்றதான் குறிக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அமெரிக்காவுடைய ஸ்டாண்டிங்கை நாங்கள் விட மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. அதன் பிறகு இன்னொரு பதிவு ஒன்று போட்டிருக்காங்க. This one strike difference between the present and the Stone Age. There was no oil and gas being pumped in the Middle East back then. As POTUS and Americans who put him in his office sure they want to turn back the clock. அதாவது கற்காலத்துக்கு கொண்டு போவோம், உங்களை தாக்கி அழிப்போம்னு சொல்லி ட்ரம்ப் சொன்னதை
இந்த பிரிட்ஜோட ஃபோட்டோவை போட்டு அவர் காமிக்கிறாரு. இந்த கற்காலத்தில் வளைகுடா நாடுகளில் எந்த விதமான கச்சா எண்ணெயோ இல்லை ரிஃபைனரி எதுவுமே இல்லை. அந்த காலகட்டங்களில் கற்காலத்தில் எங்கே போய் கச்சா எண்ணெயில் எடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி நிலைமைக்கு உங்களை தேர்ந்தெடுத்துக்கக்கூடிய அமெரிக்க அதிபர் மீண்டும் கொண்டு போகணும்னு நினைக்கிறாரோ அப்படின்ற ஒரு சர்காஸ்டிக் பதிவை அவர் போட்டிருக்காரு. உள்ளே இருக்கக்கூடிய அர்த்தம் என்ன அப்படின்னா, சவுதி, கத்தார், பஹ்ரைன், குவைத், ஈராக் மற்றும் யுஏஇ இந்த நாடுகளுடைய எண்ணெய் கிணறுகளை இல்லாமல் செஞ்சிருவோம், ஆயில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இல்லாமல் செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜ் வந்து உள்ளே இருக்குது. இது பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தது தெஹ்ரானுடைய சிவிலியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து டார்கெட் பண்ணியிருக்கிறாங்க. பாஸ்டர் இன்ஸ்டியூட் இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மெடிக்கல் ரிசர்ச், கிட்டத்தட்ட 130 வருடம் நினைக்கிறேன் பழமையான ஒரு மெடிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன். இதை வந்து தாக்கியிருக்கிறாங்க. ஈரானுடைய வேக்சின்ஸு, பப்ளிக் ஹெல்த், வேக்சின் சம்மந்தப்பட்ட ரிசர்ச்சை பண்ணக்கூடிய ஒரு மிக முக்கியமான இடம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ஃபார்மாக்யூட்டிக்கல் கம்பெனிஸ், மருந்து தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள் அப்படின்றத மிகப்பெரிய லெவலில் தாக்கியிருக்கிறாங்க. ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து தாக்கப்பட்டிருக்கு. தெஹ்ரானில் இருக்கக்கூடிய ஒரு பல் மருத்துவக் கல்லூரி, டென்டல் காலேஜ் தாக்கப்பட்டிருக்கு. ஸோ இப்போ 34வது நாள் இந்த யுத்தத்தில், 33வது நாள் நம்ம யுத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா, ட்ரம்ப் கொடுத்த எச்சரிக்கைக்கு பிறகு B1 பிரிட்ஜ், அவங்களுடைய கராஜ் மற்றும் தெஹ்ரானை வந்து கனெக்ட் பண்ணக்கூடிய மிக முக்கியமான பிரிட்ஜ், அதன் பிறகு ஒரு டென்டல் காலேஜ், அவங்களுடைய மிக முக்கியமான மெடிக்கல் ரிசர்ச் சென்டர், ஹாஸ்பிட்டல்ஸ் மற்றும் மருந்து தயாரிக்கக்கூடிய ஃபேக்ட்ரிஸ், இது எல்லாத்தையுமே தாக்குனது அப்படின்றது அந்த ப்ரெஷரை இன்னும் பில்டப் பண்ணுறாங்க அப்படின்றது தெளிவாக இருக்குது. ஸோ ஒன்று, இதில் போர், நீதி, தர்மம் இதெல்லாம் எதுவுமே கிடையாது, உங்களை வழி கொண்டு வரதுக்கு நாங்கள் அடுத்தடுத்த தாக்குதலை போவோம் அப்படின்னு சொல்லி இப்போ எஸ்கலேட் ஆகிருக்கு. இந்த போர் கம்மியாகும்னு எதிர்பார்த்த ஒரு தருணத்தில் இன்னொரு அனாலிசிஸ் நான் சொல்லியிருந்தேன், இந்த போருடைய உக்ரம் அதிகமாகும்னு சொல்லிட்டு. அன்ஃபார்ச்சுனேட்டாக இப்போ அதுதான் நடந்திருக்குது. இப்போது ஈரானுடைய அதிபர் பெஷ்கியான் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் மெசேஜ் டஸ் அட்டாக்கிங் ஹாஸ்பிட்டல்ஸ், ஃபார்மாக்யூட்டிக்கல் கம்பெனிஸ் and the Pasteur Institute as Medical Research Center in Iran convey. As a specialist physician, I urge WHO, the Red Cross, Doctors Without Borders and physicians worldwide to respond to this crime against unity. ஒரு மருத்துவர் டாக்டர் பெஷ்கியான் அவர்கள் வந்து ஒரு மருத்துவர். மருத்துவ கட்டமைப்பு, ஃபார்மா இதெல்லாம் தாக்குனது. இவங்க என்ன மெசேஜை சொல்ல வராங்க, உலக சுகாதார மையத்தில் இருக்கக்கூடிய WHO அமைப்பும் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மருத்துவர்களும் பார்டர் எல்லாம் கடந்து இதை வந்து கடுமையாக கண்டிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இன்டர்நேஷனல் ஹியூமனிடேரியன் லா அப்படின்னு சொல்லக்கூடிய IHL ஜெனீவா கன்வென்ஷனில் உலக நாடுகள் போட்டது. அதன்படி மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஈவன் நீங்கள் ஆம்புலன்ஸை கூட தாக்கக்கூடாது அப்படின்றது தான் போர் நியதி. பட் இன்னைக்கு காலகட்டங்களில் போர் நியதிகள் அப்படின்றது 0 அப்படின்னு எடுத்துக்கலாம், மைனஸில் போச்சுன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா எதெல்லாம் கை வைக்கக்கூடாதோ அதை தான் முதல்ல கை வைக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். இப்போது ஈரானுடைய IRGC எந்த ஒரு அமெரிக்கனும் உயிரோடு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கமாண்ட் லெவல் மொத்த அந்த 31 கமாண்ட்ஸாக பிரிஞ்சிருக்காங்க பார்த்தீங்களா, மொத்த பேருக்கும் இந்த ஆர்டர்ஸை வந்து அவங்க கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரவுண்ட் அட்டாக்கு தயாராகுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது ரொம்ப ஒரு சர்ப்ரைசிங்கான, அதே மாதிரி டேஞ்சரஸான மூவ் அப்படின்றத பார்க்குறோம். ஈரான் கிரவுண்ட் அட்டாக்கு தயாராகிறாங்க அப்படின்னா எங்கே போவாங்க? சிரியா, துருக்கி, UAE, இந்த ஒமான் போன்ற நாடுகள் தான். ஏன்னா இதுதான் ரொம்ப அருகில் இருக்கக்கூடிய நாடுகள். நாளைக்கு இங்கே ஈரானுடைய 10 லட்சம் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய இராணுவம் தரைப்படை அனுப்பிச்சாங்க அப்படின்னா இந்த நாடுகளால் எதிர்த்து சண்டை போடக்கூடிய அளவுக்கு எண்ணிக்கையில் வீரர்கள் அவங்க கிட்ட இல்லை. அப்போ அமெரிக்கா இன்னொரு 2 லட்சம் 3 லட்சம் வீரர்களை இறக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படின்றது வந்துடும். இப்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெனரல் ஹத்தாமி அவர்கள் எதிரி கிரவுண்ட் ஆப்ரேஷனல் லான்ச் பண்ணால் ஒருத்தங்க கூட உயிரோட வெளியில் போகக்கூடாது அப்படின்றதும், அதே மாதிரி கில் ஆர்டர்ஸ், யாரையும் தயவுதாட்சணைந்து கொல்லணும் அப்படின்றது தான் அங்கே மிக முக்கியமாக. நோ அமெரிக்கன் ட்ரூப் ஷுட் சர்வைவ் அப்படின்ற வார்த்தையை வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ இப்போ ஒரு திருப்பு முனை என்ன அப்படின்னா, இந்த 33 நாட்கள் யுத்தத்தில் மிக முக்கியமான திருப்பு முனை, நல்லா கவனிங்க. இது நாள் வரை அவங்க வந்து ரிட்டாலியேட்டரி ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்க அவங்கள தாக்குனா பதிலுக்கு அவங்க இவங்கள தாக்குறதுன்னு மாறி மாறி போயிட்டு இருந்துச்சு. இந்த முறை ஒரு கிளியர் கட்டா ஒரு அமெரிக்கா பார்த்தீங்க அப்படின்னா இதை மொத்தத்தையும் முடிச்சு கட்டக்கூடிய ஒரு டேஞ்சரஸான ஒரு டாக்டரைனை இப்போ கையில் எடுத்திருக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். அப்போ அமெரிக்காவுடைய வீரர்கள் தாக்கணும் அப்படின்ற போது அமெரிக்க வீரர்கள் இப்போ எங்கே இருக்கிறாங்க?
இப்போ யூஏயில் இருக்கக்கூடிய நண்பர்கள் இவங்க எல்லாம் சொல்றது பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய சில முக்கியமான நபர்கள், ஊடகத்தில் வர செய்திகள் எல்லாத்தையுமே நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஹோட்டல்ஸில் தங்கியிருக்கிறாங்க. யூஏயில் குறிப்பாக துபாய், அபுதாபி, ஷார்ஜா, அம்மான் போன்ற முக்கியமான நகரங்களில் அமெரிக்க துருப்புகள் மிலிட்ரி பேஸை விட்டு ஹோட்டலில் தங்கியிருக்கிறாங்க. ஸோ நிச்சயமாக ஈரான் அந்தந்த ஹோட்டல்களை கண்டிப்பாக குறி வைப்பாங்க. இப்போ ஒரு ஒரு சின்ன ஒரு பிரதர்லி அட்வைஸ் அங்கே இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு, அமெரிக்கர்கள் தங்கியிருக்க ஹோட்டலில் தயவுசெய்து தங்காதீங்க. அதே மாதிரி அதுக்கு அருகில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கிக்கிங்க. ஏன்னா இந்த எஸ்கலேஷன் அப்படின்றது டேஞ்சரஸான ஒரு லெவலில் போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ரெண்டு தரப்பும் கடுமையாக எச்சரிக்கைகள் மட்டும் கொடுக்கறது இல்லாமல் கிரவுண்ட்லேயும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றத பார்க்குறோம். இப்போ ஈரான் இதுக்கான பதிலடி என்ன கொடுக்குறாங்க? ஈரான் பர்செப்ஷன் ரொம்ப தெளிவாக மேனேஜ் பண்ணுறாங்க. இந்தியா ஒரு லெசனே கற்றுக்கணும். ஆப்கானிஸ்தான்ட்டு மட்டும் கிடையாது, ஈரான்ட்டே கற்றுக்கணும். ஒரு சிறு ஆன்லைன் ப்ரெசன்ஸை வச்சுக்கிட்டு எந்த அளவுக்கு அவங்க சைக்காலஜிக்கல் வார்ஃபேரில் பெரிய அளவில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா நேற்று இந்த செய்தி வரும்பொழுது, இந்த செய்தி அமெரிக்கா இந்த B-1 பிரிட்ஜை தாக்கிட்டாங்கன்ற செய்தி வரும்போது அதை கவுண்டர் பண்ணுறதுக்கு ஒரே நேரத்தில் ஜோர்டான் நாட்டில் இருக்கக்கூடிய தரையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 40 அமெரிக்க போர் விமானங்களை நாங்கள் அழிச்சோம் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராபகண்டா கிரியேட் பண்ணாங்க. அது ஃபேக் நியூஸ் அது. பட் அது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் வைரல் ஆச்சு. ஸோ அந்த இடத்துல இப்போ ஈரான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரிட்டாலியேட்டரி ஃப்ரேம் ஒர்க் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மொத்தம் 8 பிரிட்ஜை நாங்கள் தாக்கி அழிப்போம்னு சொல்லி அந்த பிரிட்ஜோட பேரையுமே சொல்லிட்டாங்க. இது இப்போ எந்த அளவுக்கு ப்ரெஷர் பில்டப் பண்ணணும்னு பாருங்க. கிங் ஃபாத் காஸ்வே சவுதி அரேபியாவையும் பஹ்ரைனையும் கனெக்ட் பண்ணக்கூடியது. மிக முக்கியமான டிரான்ஸ் கல்ஃப் லிங்க் இது. சவுதி டு பஹ்ரைனுக்கு மிலிட்டரி லாஜிஸ்டிக்ஸ், சிவிலியன் டிராஃபிக் எல்லாமே இந்த பிரிட்ஜ் வழியாக தான் போகும். ஷேக் ஜயத் பிரிட்ஜ் அபுதாபி, அல் மக்தா பிரிட்ஜ் அபுதாபி, கிங் ஹுசைன் பிரிட்ஜ் ஜோர்டன். ஏன்னா ஜோர்டனுக்கும் காசாவில் இருக்கக்கூடிய வெஸ்ட் பேங்குக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான பிரிட்ஜ் இது. டாமியா பிரிட்ஜ் ஜோர்டன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஜோர்டனோட நதியை கிராஸ் பண்ணுறதுக்கான மிக முக்கியமான ரிவர். அப்துன் பிரிட்ஜ் இது அம்மானில் இருக்கக்கூடியது. ஷேக் ஜபர் அல் அஹமத் அல் சபா பிரிட்ஜ் இது குவைத்தில் இருக்கக்கூடியது. குவைத்தோடைய மிகப்பெரிய பிரிட்ஜ் இதுதான். ஷேக் கலீஃபா பிரிட்ஜ் யூஏயோடைய மேஜர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், யூஏயோட மிக முக்கியமான நகரங்களை கனெக்ட் பண்ணக்கூடியது. ஸோ 8 பிரிட்ஜஸை நாங்கள் தாக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ எந்தெந்த நாடுகள்? குவைத், யூஏஇ, சவுதி அரேபியா மற்றும் ஜோர்டன். 4 நாடுகள் மேலே இந்த காணொலி ரெக்கார்ட் பண்ணக்கூடிய 3ஆம் தேதி ஏப்ரல் அன்னைக்கு இவங்க மிகப்பெரிய தாக்குதலை நடத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோடைய அப்டேட் என்ன அப்படின்றத நம்ம இன்னைக்கு இரவு பார்த்துட்டு சொல்லுவோம். இந்த பிரிட்ஜஸை பயன்படுத்தக்கூடியவங்க உங்கள் நாட்டோடைய சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ், அவங்க கொடுக்கக்கூடிய டைரக்டிவ்ஸை முதல்ல ஃபாலோ பண்ணுங்க. பட் இந்த பிரிட்ஜஸில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன, இதுக்கான அச்சுறுத்தல் என்ன, அதையும் கொஞ்சம் தயவுசெய்து நம்ம வீடியோ மூலிமா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ இந்த 4 நாடுகளுமே ஒரு கடுமையான ப்ரெஷருக்கு வராங்க அப்படின்றத பார்க்குறோம். நல்ல கவனிங்க. ஈரானுடைய B-1 பிரிட்ஜை தாக்கி அழிச்சது அமெரிக்காவும் இஸ்ரேலும். ஆனால் பதிலுக்கு ஈரான் தாக்குறது இந்த 4 நாடுகள். ஸோ இந்த கல்ஃப் நாடுகளுடைய ப்ரெஷரை அதிகப்படுத்தணும் அப்படின்றத ரொம்ப தெளிவாக அவங்க மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். ஏன்னா சவுதியில் இப்போ ஏதாவது மக்கள் சாலை மார்க்கமாக வேறு ஏர்போர்ட்டுக்கு போகணுன்னா பஹ்ரைன் போகிறதுக்கு இதே கிங் ஃபாத் காஸ்வே தான் அவங்க பயன்படுத்துகிறாங்க. வைசி வர்ஸா சவுதியில் பஹ்ரைன்லேருந்து சவுதி வரனாலும் இதை பயன்படுத்துகிறாங்க. ஸோ இது ஒரு பெரிய ஒரு டேஞ்சரஸான சுச்சுவேஷனை நோக்கி போகுது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த பிரிட்ஜை உடைச்சதை வீடியோ எடுத்து டொனால்ட் ட்ரம்ப் தன்னோட சோஷியல் ட்ரூத் பதிவு இதில் வந்து சமூக ஊடகத்தில் பதிவு செஞ்சிருக்காரு. அதில் என்ன சொல்றாருன்னா, the biggest bridge in Iran comes tumbling down, never to be used again, much more to follow. It is time for Iran to make a deal before it is too late and there is nothing left of what still could become a great country. President Donald J. Trump. இந்த பிரிட்ஜை நாங்கள் தாக்கி அழிச்சிருக்கிறோம். இந்த மாதிரி நிறைய தாக்குதலை ஒன்றும் நடத்துவோம். ஈரான் உடனடியாக ஒரு டீலுக்கு வராட்டி ஈரானில் எதுவுமே மிஞ்சாது அப்படின்ற அளவுக்கு ஒரு எச்சரிக்கையை வந்து கொடுத்துருக்காரு அப்படின்றத பார்க்குறோம். ஸோ 33வது நாள் இந்த போரோடைய தன்மை எப்படி போகுது அப்படின்னா, ஸ்டார்டிங்கில் யூஎஸோடைய மிலிட்ரி பேசஸை மட்டும்தான் ஈரான் குறி வச்சாங்க. அதே மாதிரி இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து ஈரானோடைய IRGC ஹெட் குவார்ட்டர், பசித் தலைமையகம், அவங்களுடைய இன்டெலிஜென்ஸு, அவங்களுடைய மிசைல் லான்ச்சிங் சைட்ஸு, அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ், அவங்களுடைய போர் கப்பல்கள், இதுதான் போயிட்டு இருந்துச்சு ஃபர்ஸ்ட் 10 நாள். 2வது 10 நாளில் நம்ம சரியாக கவனிச்சோம்னா, ரேதர் அந்த 5வது நாள்லேருந்து ஒரு 15 நாள் வரைக்கும் கவனிச்சோம் அப்படின்னா, ஈரான் யூஏஇயோடைய அர்பன் சென்டர்ஸ், குறிப்பாக துபாயில் இருக்கக்கூடிய பாம் ஜுமேரியா போன்ற இடங்கள்,
அங்கே இருக்கக்கூடிய பீச் ரிசார்ட்ஸு, அமெரிக்கல் வாழக்கூடிய தங்கி இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஹோட்டல்ஸை தாக்குனாங்க அப்படின்றத பார்த்தோம். இதே மாதிரியான நிலைமை ஒமான்லேயும் பார்த்தோம், ஈராக்லேயும் பார்த்தோம், சவுதி மற்றும் பஹ்ரைன்லேயுமே பார்த்தோம். ஒரு 6 நாடுகளுடைய சிவிலியன் டார்கெட்ஸ் வந்து தாக்கப்பட்டுச்சு. அதன் பிறகு அமெரிக்கா, இஸ்ரேல் இவங்களுடைய ஆயில் ரிஃபைனரியை தாக்குனாங்க ஈரானோடது. பதிலுக்கு இவங்களும் கத்தாரோடைய வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் எல்என்ஜி பிளான்ட்டை தாக்குனாங்க. சவுதி அராம்கோ நிறுவனத்தோடைய ரிஃபைனரிஸை தாக்குனாங்க. ஈராக்ல இருக்கக்கூடிய ரிஃபைனரிஸை தாக்குனாங்க. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா டீசாலினேஷன் பிளான்ட்டை தாக்குது, குடிநீரை தாக்கக்கூடிய அளவுக்கு போச்சு. பிறகு அப்படியே இது வந்து ஒரு டேப்பர் ஆகும் அப்படின்னு நினச்சிக்கக்கூடிய டைமில் இஸ்ரேலுக்குமே இதே நிலைமை தான். இப்போ இது அடுத்தது எதை நோக்கி போகுதுன்னா, பாலங்கள், ரோட்ஸ் அண்ட் பிரிட்ஜ் இதை வந்து தாக்குறாங்க. மக்களுடைய மொபிலிட்டி இல்லாமல் எல்லாமே தாக்கக்கூடிய அளவுக்கு இப்போ இருக்க சூழ்நிலை அப்படின்றது போகுது. ஸோ இதோட அடுத்த கட்டம் இது எதை நோக்கி போகும் அப்படின்னா, ஈரான் இந்த இடத்துல டீலுக்கு வரலை அப்படின்ற போது அமெரிக்கா ஈரானுடைய ஆயில் ரிஃபைனரியை நிச்சயமாக கை வைக்கிறதுக்கான வாய்ப்பு மிக 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 அதிகமாக இருக்குது. $117 இப்போ கச்சா எண்ணெய் அப்படின்றது இருக்குது. $27 ஷெல் நிறுவனம் தன்னோட டீசல் ப்ரைஸை இந்தியாவில் அதிகரிச்சிருக்காங்க. உண்மையான காஸ்ட் இன்க்ரீஸ் அதுதான். ஆனால் இப்போ வரைக்கும் பெட்ரோல் டீசல் விலை ஏறாமல் இருக்குது. பட் இதே சூழ்நிலை அப்படியே கண்டினியூ ஆச்சு இன்னும் 2 வாரத்துக்கு அப்படின்னா $150 பெர் பேரல் வரைக்கும் கச்சா எண்ணெயோட விலை உயர்றதுக்கான அபாயம் நிச்சயமாக இருக்குது. அந்த சமயத்தில் இங்கே இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, எந்த அரசாங்கம் வந்தாலும் பெட்ரோல் டீசல் விலையை ஏற்றுறதை தவிர ஒரு வழி இல்லாத ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. ஸோ டொமஸ்டிக்காக நம்ம பேசிக்காக இல்லை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு நிறையா பேர் கேள்வி கேட்டிருக்கீங்க. அடிப்படை ஒன்று தான், பேனிக் பையிங் வேண்டாம். வதந்திகளை பரப்புறது இல்லை வதந்திகளை நம்புறது கண்டிப்பாக வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு இப்போ ஐடி நிறுவனங்கள்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அறிவிக்கிறாங்களா அப்படின்னு தெரியல. ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்கிறவங்க இது பண்ணலாம், தேவைப்பட்டால் நம்ம இது பண்ணலாம், பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் அதிகமாக யூஸ் பண்ணலாம். இதை தாண்டி நம்ம வந்து பெரிய லெவலில் எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா ஒன்று சப்ளை இந்தியாவுக்கு இப்போ ரெகுலராக இருக்குது, சப்ளையில் பிரச்சனை இல்லை. 2வது கையிருப்பு, 70 நாளுக்கு தேவையான 70லேருந்து 74 நாளுக்கு தேவையான கச்சா எண்ணெய் இருக்குன்றத பெட்ரோலியத்துறையோட செக்ரட்டரியே சொல்லியிருக்காங்க நேற்று. 3வது விலை. இந்த விலையேற்றத்தை $10 எக்ஸைஸ் டியூட்டி கம்மி பண்ணது மூலயமா மக்கள்கிட்ட போகாமல் பார்த்துக்கிட்டாங்க. எப்போ $112 பெர் பேரல் இருக்கும் பொழுது. இதே $112 இது 150 நோக்கி போகுது. இப்போ இருக்கக்கூடிய சம்பவங்களை வச்சு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு $30 அதிகமாச்சுன்னா $15 மினிமம் இன்க்ரீஸ் ஆகக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இப்போ டெவலப் ஆகுது. இது உடனடியாக நெகட்டிவாக எடுக்க வேண்டாம். இது ஒரு பியூர் அனலிட்டிக்கல் பெர்ஸ்பெக்டிவ். நாளைக்கு ஈரான் ஏதோ ஒரு டீலில் வராங்க அப்படின்னா இது அப்படியே தலைகீழாக மாறி திரும்ப $70லேருந்து $80 கச்சா எண்ணெய் வரும். அப்போ கச்சா எண்ணெய் வந்து விலை கம்மியாயிருச்சு அப்படின்ற போது இந்த விலையேற்றத்துக்கான அவசியம் நமக்கும் இருக்காது. பட் சின்ன சின்ன நாடுகள் மிகப்பெரிய பிரச்சனையை, பொருளாதார பின்னடைவுகளை சந்திக்க தான் போகிறாங்க. அன்வான்ட் எக்ஸ்பென்சஸை இந்த சமயத்தில் குறைச்சிக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லி நான் தனிப்பட்ட முறையில் ஃபீல் பண்ணுறேன். என்னுடைய ஒரு 10-12 வருடமாக ஒரு காரை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். மாற்றலான்னு யோசித்தேன். இப்போ நான் மாற்ற வேணாம், அந்த பழைய கார் இருந்தாலும் பரவாயில்ல, அப்படியே ஓட்டிகிட்டு போகலாம் அப்படின்ற ஒரு மனநிலை தான் எனக்கு இருக்குது. உங்கள் கமெண்ட்ஸ் என்றதை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.